ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித் அண்ட் பாவே கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரவை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தலாம். ரவை 1 கப்பு, 2 வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 7-8 பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான் தேவையான பொருள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் க்ரன்ச்சாக வர மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் கடிப்படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பருப்பு உளுத்தம் பருப்பு நேரம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வதங்க சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போவே பச்சை பட்டாணி, கேரட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கூட சேர்க்கலாம். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் கூட சேர்த்து செய்யுங்க. காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க, நிறைய வேணாம். உங்களுக்கு தேவைன்னா புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை தக்காளி சேர்த்துங்க. சின்ன தக்காளியே சேர்த்துன்னு வெறும் பச்சை பட்டாணி சீக்கிரம் வேகக்கூடியது தானே, அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா எண்ணெயும் கசினி மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி விட்டுக்குங்க. நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 2.25 விட்டுருக்கேன். ஏன்னா உதிரி அப்போ தான் வரும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தண்ணி கலந்துட்டு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் ரவை சேர்க்கணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உப்பு சேர்த்துனா இப்போ கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே ரவை கொட்டி கிளறிடலாம். வெயிட் பண்ணலாம். அது இருக்குது 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ரவை கொட்டி கிளறிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவிடலாம். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரவை கிச்சடிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படின்னா உடச்சக்கடலை சட்னி கொஞ்சம் அரைச்சிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.